எக்ஸசைஸ் 1.3ல 13th சம் 13ஆம் சம்மு த வெயிட் ஆஃப் மசில்ஸ் ஆஃப் எ மேன் இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் இஸ் பாடின்னு கொடுத்து வெயிட் வந்து எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கு அண்ட் கேன் பி எக்ஸ்பிரஸ்டு அஸ் டபிள்யூ ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்து வெயிட் 0.35 எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கு. டிட்டர்மைன் கேட்டிருக்கு. என்ன கேள்வி கேட்டிருக்குன்னு பார்த்துக்கோ. டொமைனை கேட்டிருக்கு. டிட்டர்மின் த டொமைன் ஆஃப் த ஃபங்க்ஷன். டொமைன் கேட்டிருக்கு. சரியா? கொஞ்சம் யோசிச்சுக்க. சொல்யூஷன் போட்டு இந்த ஃபங்க்ஷனை எடுத்துக்கோ. வெயிட் கொடுத்துருக்கு. டொமைன் அப்படின்றது வந்து இன்புட். தம்பி டே, டொமைன் அப்படின்றது வந்து இன்புட். இன்புட் அப்படின்னா தம்பி கொடுக்குறதுடா, உள்ளீடு. உள்ளீடு அப்படின்னு அர்த்தம். உள்ளீடுனா எக்ஸ் வேல்யூ. இவ்வளோ விளக்கம் இருக்குது பார்த்துக்க. டொமைன் அப்படின்னா இன்புட்டு. இன்புட்னா உள்ளீடுன்னு தமிழில் சொல்கிறது. எக்ஸ் வேல்யூ. இந்த எக்ஸுக்கு என்ன மதிப்பு கொடுக்கலாம் அப்படின்னு கேட்குறான். அதான் கொஸ்டின். இது வந்து வெயிட் அப்படின்றனால, வெயிட்னா கேஜியில் கொடுக்குறது. பாசிட்டிவில் தான் கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? பாசிட்டிவில். நல்லா யோசிச்சு பாரு. எக்ஸ் வந்து 0ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்க. வெயிட் என்ன ஆயிரும் பார்த்துக்க. டபிள்யூ ஆஃப் 0 டோட்டல் என்ன ஆயிரும்? 0. எக்ஸுக்கு 1ன்னு கொடுத்தேன்னு வச்சுக்க. டபிள்யூ ஆஃப் 1 என்ன வந்துடும்? 0.35 × 1 ஈக்குவல் என்ன வந்துடும்? 0.35. எக்ஸ் ஈக்குவல் 2 kgன்னு கொடுத்தேன்னு வச்சுக்கவேன். டபிள்யூ ஆஃப் 2 ஈக்குவல் 0.35 × 2 அப்படின்னு வரும். 35 2 70. சரியா? 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்க. அப்போ எப்படி எழுதலாம்? 0. புரியுதான்னு பார்த்துக்க. 35 2 70ரா. சரியான்னு பார்த்துக்க. டாட் இங்கே இருக்குல்ல, 2 ஸ்தானம் தள்ளி இருக்குது. அப்போ இப்படி வைக்கணும். அப்போ 0.70 போட்டுக்கலாம், இல்லை 0.7 மட்டும் போட்டாலும் சரி. அப்போ நல்லா யோசிச்சு பாரு. இங்கிட்ட எக்ஸுக்கு வேல்யூ கொடுத்துக்கிட்டே போயிட்டே இருக்கும். இங்கிட்ட ஒய்க்கு வேல்யூ கிடச்சிக்கிட்டே இருக்கு. எக்ஸுக்கு பாசிட்டிவ்ல வேல்யூ கொடுத்துக்கிட்டே போகிறேன். ஒய்க்கு என்ன அதாவது ஆன்சர் என்ன கிடச்சிக்கிட்டே இருக்குது, தெரியுதா? அப்போ இதுதான் டொமைன். இதுதான் டொமைன்னா 0லேருந்து எது வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னா இன்ஃபினிட்டி வரைக்கும் கொடுக்கலாம். டொமைன் அப்படின்றது 0லேருந்து எது வரைக்கும் கொடுக்கலாம்? இன்ஃபினிட்டி வரைக்கும் கொடுக்கலாம். சப்போஸ் 0வோட சேர்த்துருக்க மாட்டாங்க. ஆன்சரில் பாரு, இந்த ப்ராக்கெட் இருக்கான், இந்த ப்ராக்கெட் இருக்கான்னு பார்த்துக்கோ. ஏன்னா 0 சேர்க்காமல் இருந்தோம்னா அந்த ப்ராக்கெட் வராது. அதுக்காண்டி சொல்கிறேன். 0 தேவையில்லை அப்படின்னு எடுத்துட்டோம்னா 1லேருந்து கொடுத்தா போதும். 1லேருந்து கொடுத்தா போதும். அப்போ 0, இன்ஃபினிட்டிவ்னு அர்த்தம் என்ன அப்படின்னா, ஆன்சர் இருக்கான்னு பார்த்துக்க. 13th சம்மு இப்படி ப்ராக்கெட்டில் எழுதியிருக்கான்னு பாரு. என்னடா இப்படி ப்ராக்கெட் எழுதியிருக்கா? எப்படி எழுதியிருக்கு? எக்ஸு எப்படி எழுதியிருக்குன்னு பாரு. இங்கே இருக்கு. எக்ஸு கிரேட்டர் தானே 0வோட பெருசுன்னு அர்த்தம். 0வோட பெருசுனா இதுதானே. 0வோட பெருசுனா பாசிட்டிவ். தெரியுதா தெரியலையா? இதெல்லாம் ஒன்று தான். இப்படி எழுதினாலும் ஒன்று தான்டா. யோசி, எல்லாம் ஒன்று தான். எக்ஸு கிரேட்டர் தான் 0ன்னு என்ன அர்த்தம்? 0வோட பெருசு. 0வோட பெருசுனா பாசிட்டிவ். தெரியுதா சொல்கிறது? அப்போ 0 தேவையில்லை. அப்போ இது ஆன்சராக எழுதிக்கலாம், இல்லைன்னா அதை ஆன்சராக எழுதிக்கலாம். புரியுதான்னு பார்த்துக்கோ.